ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குழையில் மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்த்து எடுத்துக்கிட்டது ஹெர்பல் ஹேர் டைஸ். முடி வெள்ளையானதுன்னா அதை எப்படி கருப்பாக்குறதுங்கிறது நிறைய ஹேர் டைஸ் மார்க்கெட்டில் இதாகுதுங்க. அதில் எல்லா இதுலையுமே ஒரே ஒரு ட்ராபேக், ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் என்னென்னா அமோனியா இருக்கும், யூரியா இருக்கும். இந்த ரெண்டுமே ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. ஆனால் அது நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை கிளப்பதுனால எல்லாருமே இப்போ அதை ரொட்டீன் யூஸ்க்கு கொண்டு வந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. கம்பெனி அதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் விட ஹெர்பல் டை நம்மக்கிட்டே இருக்குது. நம்மக்கிட்டே இருக்கிறது நாமளே வீட்டில் எல்லாமே வீட்டில் அவைலபிள் இதுதான். அதை வச்சு நம்ம பண்ணுறதுனால என்ன கொஞ்சம் மெனக்கண்ணு கொஞ்சம் வேலை இருக்கும், அவ்வளோதான். அதை மட்டும் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு எதுவுமே கிடையாது. அதில் ஹேர் லாஸ் இருக்கும், ஸ்கின் திண்ட் அவுட் ஆகும். அந்த கார்டெக்ஸ் ரொம்ப திண்ட் அவுட் ஆகி ஒரு மாதிரி பிரிட்டில் மாதிரி சொல்லுவாங்க. அதை நீங்கள் லாங் ரன்னாக எல்லாமே யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் அந்த லஷர் இழந்திருக்கும். அதாவது ஹேரோட ஒரு ஷைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷைன் இருக்காது. அடுத்து ஹேர் பிரிட்டிலாக இருக்கும். ஹேர் அப்படியே ஒரு அன்ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாம் இல்லாமல் நம்ம நேச்சுரல் ஹேர் டைல நேச்சுரல் ஹெர்பல் டை மேட் அட் ஹோம், அதாவது வீட்டில் நீங்களே தயாரிக்கிறது. ஆனால் கொஞ்சம் அதுக்கு மெனக்கடணும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தரேன். இதில் மெயினாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வசம்பு மெயினாக அப்படி வச்சுக்கோங்க. பேர் சொல்லாதுன்னு அதை சொல்லுவாங்க வீட்டில். அதை வாங்கி நல்ல ஒரு விளக்கு நுனியில் நல்லா கருக்குங்க. அது கம்ப்ளீட்டாக எரியும், நல்லா எரியும், அப்படியே அழகாக எரியும். எரிஞ்சு அது கருப்பான பிறகு அதை வச்சு நல்லா அந்த மிளகு ரசம்லாம் உண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஒரு கிரைண்டரில் போட்டு நல்லா பொடிச்சு அதை சலிச்சு எடுத்துக்கிட்டு அந்த பொடியை விளக்கெண்ணெயில் ஓவர் நைட்டு, விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் இன்னும் நல்ல ஆப்ஷன். தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சிடணும். ஓவர் நைட் இது பண்ணிட்டா அதை அப்படியே நீங்கள் இது பண்ணிட்டு குளிச்சுட்டு நல்லா எங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் போகணும்னு நினைக்கிறதில்ல, தொடர்ந்து ஒரு 3 நாள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே நல்லா இதாகும். இது ஒரு மெத்தடு. ஆனால் இதெல்லாமே டெம்பரரிங்க, அதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக இதாகாது, குளிச்சிங்கன்னா இதாகிடும். அதனால் அந்த போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிங்கனாலே நல்லா இதாகும். ஆனால் இது கண்ணுக்கு, தலைக்கு, எல்லா இதுக்குமே நல்லது. சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, அந்த காஃபி பவுடரை நீங்கள் இன்னும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப அப்படியே இதுவாக இருக்கும், கொஞ்சம் குருணை மாதிரி இருக்க மாதிரி இருக்கும்ல, அதை இன்னும் பவுடரை நல்லா பவுடர் பண்ணிட்டு அந்த காஃபி பவுடரை நீங்கள் நல்லா ஒரு மாதிரி தண்ணியிலேயே போட்டு நல்லா ஊற வச்சிடணும். தண்ணியில் ஊற வச்சு அந்த இதை எடுத்து நீங்கள் நல்லா தலையில் தேய்ச்சிட்டு அது 30 to 40 மினிட்ஸ் உங்கள் தலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தண்ணியில் ஊறணும். அதாவது நீங்கள் ஹாட் வாட்டர் விடணும். சும்மா தண்ணியில் ஹாட் வாட்டர் நல்லா விட்டு நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது ஒரு 30 மினிட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் நல்ல ஒரு 30 to 40 மினிட்ஸ் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும். இதே ஒரு 3 நாள் தொடர்ந்து பண்ணினீங்கன்னா நீங்கள் தேவையான கலர் கிடைக்கும். அடுத்து மருதாணி எப்பவுமே சொல்றது தான், ரொம்ப ஈஸியாக என்ன பவுடர்ன்ட்டு நீங்கள் மருதாணி அரைச்சி தேய்ச்சிக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா அது அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அரைச்சிங்கன்னா ஒரு 3 தடவை பண்ணிங்கன்னா நல்ல ஹேர் ஒரு மெகந்தி கலர்லன்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ரௌன் கலரில் வரும். ஆனால் அந்த ப்ரௌன் கலர் நம்ம இதில் நம்ம நாட்டில் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விரும்பாமல் இருக்கும் பொழுது நீங்கள் ஹென்னாவையும் இண்டிகோ பிளாக் அந்த கலர் இதையும் சேர்த்து இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை பொடி பண்ணி, கருவேப்பிலை பொடியே கிடைக்குது, கருவேப்பிலை பொடி, நெல்லிக்காய் பொடி, ஹென்னா, இந்த மூணையும் நீங்கள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டீஸ்பூன் இது பண்ணிக்கலாம். ஹென்னா 1 டீஸ்பூன், கருவேப்பிலை பொடி 1 டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன் போட்டு நல்லா அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். மிக்சியில் 3ஐயும் போட்டு ஒரு அடி அடிச்சிக்கலாம். அடிச்சுட்டு அதை தண்ணியில் இது பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த பேஸ்ட்டை கோகோனட் ஆயில் இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் ஓவர் நைட்டாக நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு நாள் நைட்டு பூரா அதில் அப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் தலையில் தடவிட்டு ஒரு 40 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1 hour விடுங்க. 1 hour கழிச்சு தான் நீங்கள் திருப்பி தலை குளிக்கணும். குளிச்சுட்டு அப்படியே விட்டிங்கனாலே இதே மாதிரி ஒரு 3 தடவை அடுத்தடுத்து கான்சிக்யூட்டிவ் டேஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 தடவை பண்ணிங்கனாலே ஓரளவு இது எப்படி ஒரு மினிமம் 3 months 6 months இதாகும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து இப்படி இதாகலைன்னா கறிவேப்பிலை பொடி, கரிசலாங்கண்ணி பொடி. இந்த கரிசலாங்கண்ணி பொடியில் என்னன்னா சிலருக்கு அந்த கரிசலாங்கண்ணி கொஞ்சம் அலர்ஜி ஆகும். ஸோ அது நீங்கள் டிபெண்ட்ஸ், அது நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. கரிசலாங்கண்ணியில் கொஞ்சம் இச்சிங் வரும், ஊறல் வரும். அதனால யாருக்கு இதாகுது இல்லைன்னா ஒரு ஏரியா மட்டும் முதல்ல அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? கறிவேப்பிலை ரொம்ப பாதிப்பு இருக்காதுங்க. கறிவேப்பிலை, ஹென்னா இதெல்லாம் ரொம்பவே பாதிப்பு இருக்காது. ஆம்பளை இந்த நெல்லிக்காய் பொடியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்பவே பாதிப்பு இருக்காது. ஆனால் கரிசலாங்கண்ணி சேர்த்தா கலர் இன்னும் நல்லா இதாகும். ரொம்ப உங்களுக்கு கலர் நல்ல ஒரு டார்க்கா இது பண்ண மாதிரி இருக்கும், நிறைய நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா சிலருக்கு ஒத்துக்காது. ஓவாமின்னு சொல்லுவாங்களே, அலர்ஜி மாதிரி ஒரு இச்சிக்கு இருக்கும். கொஞ்சம் லேசா தலையில கொஞ்சம் இதாகும். அதனாலதான் கரிசலாங்கண்ணி செலக்டிவா சேருதான்னு முதல்ல கொஞ்சம் மட்டும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸோ அது இது பண்ணலாம். அடுத்து டீ தூள் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் காஃபி பொடி, அதே மாதிரி டீ தூள், வெறுமனே டீ தூள் மட்டும், வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறுமனே டீ தூள் நல்ல ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்டு அதையும் ஓவர் நைட் கோகோனட் ஆயில் இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் எந்த இதுலனாலும் சரி நல்லா ஒரு மாதிரி அப்படியே நல்லா ஊற வச்சிடணும். அப்படியே நல்லா பொறுமை இதாகி அதை எடுத்து ஒரு 1 hour இல்லை 2 hours சாலிடா தலையில நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஓரளவு நல்லா வந்து இதாகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களோட பொருள் உங்கள் கிட்ட கிடைக்கிற பொருள் வச்சு நீங்களே வந்து செய்கிறதுனால ரொம்ப சேஃப், சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப இருக்காது. இதனால் வந்து நீங்கள் நினச்ச நேரம் நீங்களே டக்குன்னு பண்ணிக்கிடலாம். ஒன்றும் நீங்கள் இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா வந்து கேர் எடுக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால வந்து ரொம்ப நல்லா இதாகும். ப்ளஸ் அது கூட வந்து சில நேரங்களில் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுல விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணலாம். விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணலாம், லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இது மாதிரிலாம் இது பண்ணிங்கன்னா அது இன்னும் இந்த கலரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். காஃபி பொடி கெஃபின் இருக்கிறதுல அந்த இது வந்து நல்லாவே பிக்மெண்ட் இது பண்ணும். ஸோ காஃபி பொடி யூஸ் பண்ணலாம், டீ பொடி யூஸ் பண்ணலாம், கருவேப்பிலை பொடி யூஸ் பண்ணலாம், ஹென்னா யூஸ் பண்ணலாம். இந்த 4 இது நீங்கள் வந்து மாறி இது பண்ணலாம். இல்லை ஒரே இதில் வந்து உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வந்து பிடிக்குதோ அது மாதிரி பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் இது பண்ணலாம், டெம்பரரியாக இது பண்ணலாம். நீங்கள் போகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி 2-3 தடவை அப்ளை பண்ணிங்கனாலே கரெக்டாக நல்லா இதாகும். நீங்கள் வந்து இதை மாறி மாறி ஹேர் டை அப்ளை பண்ணி ஹேரை வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக வைக்கிறத விட இதை வந்து நீங்கள் அப்பப்போ தேவைப்படும் போது மட்டும் உபயோகப்படுத்துறதுனால ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஹேர் வந்து அந்த லஷ்டர் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த ஹேர் பார்த்தாலே வித்தியாசம் சொல்லிடுவீங்க. இல்லாமல் வந்து ஹேர் ட்ரை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஹேர் டையே யூஸ் பண்ணாமல் இல்லைன்னா இந்த டெம்பரரியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்ல வித்தியாசம் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இதெல்லாம் ஹெல்த்தி ஹேராக இருக்கும். ஹேரோட லாஸ் இதாகாது, ப்ரிமெச்சர் கிரேயிங் வராது. ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி இது பண்ணுங்க. இது பண்ணினாலே உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும், எந்த இதுவும் வராது. அதனால நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஏன்னா எல்லாமே அவைலபிள் பொடி தான். உங்களுக்கு நெல்லிக்காய் பொடி கிடைக்கும், கருவேப்பிலை பொடி எல்லாமே இப்போ கிடைக்குது, கருவேப்பிலை பொடி கிடைக்குது, கரிசலாங்கண்ணி பொடி கிடைக்குது. ஆனால் கரிசலாங்கண்ணி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் சிலருக்கு வந்து நல்லா அலர்ஜி வரும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க. வைட்டமின் இ ஆயிலில் ஒரே ஒரு மாத்திரை ஆட் பண்ணால் போதும். ஒரே ஒரு மாத்திரையை ட்ரிக் பண்ணி அந்த ஆயில் வந்து அதோட சேர்த்திங்கன்னா போதும். நிறையலாம் இது பண்ண வேணாம். வைட்டமின் இ ஒன்று ஈவியா இல்லைன்னா வைட்டமின் ஈன்னு வாங்கிட்டு வந்து அதை நேசம் ப்ரிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஒரு ஆயில் வந்து வரும். அந்த ஆயிலை மட்டும் இது பண்ணிங்கன்னா அது நல்லா வந்து அந்த பேஸ் வந்து இது பண்ணி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிங்கனாலே நல்லா இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். இதோட அடிஷ்னலாக வந்து விட்டமின்ஸ் இதெல்லாம் உணவில் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா இதாகும். அது மாதிரி ஃபோட்டோ டேமேஜ் வந்து அவாய்ட் பண்ணிங்க. 11 to 3 மணி வெயில் வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. அப்படி போனீங்கன்னா ஒன்றும் கொடை வச்சுக்கோங்க, இல்லைன்னா தொப்பி வச்சுக்கோங்க. அல்ட்ராவயலட் ரேஸோட டேமேஜ் தான் வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிங்கனாலே நல்ல ஒரு ஹேர் இதாகும், ஹேர் நல்லா க்ரோ ஆகும். நேச்சுரல் ஹெர்பல் டை கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, சைடு எஃபெக்ட் வந்து இருக்காது. ப்ரொலாங்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ மாதம் எவ்வளோ வருஷம்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ரிப்பீட்டடாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கணும். முந்தின நாள் பண்ணி வச்சிடணும். பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். 30 to 45 மினிட்ஸ் வந்து தலையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கனாலே நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.